வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வாட்ஸ்அப்பை உருவாக்கியது யார்? அதை பத்தி தான் இந்த வீடியோல விலாவரியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம எல்லாம் டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மக்களோட அத்தியாவசிய தேவையில ஒன்னாயிருச்சு. வாட்ஸ்அப் சாட்ல ஆரம்பிச்சு குரூப் சாட், வீடியோ கால், குரூப் வீடியோ கால், பிராட்காஸ்ட் மெசேஜ் போன்ற பல வசதிகளை அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. 180 நாடுகள்ல சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பை எந்த காரணத்துக்காக உருவாக்குனாங்க? வாட்ஸ்அப்பை உருவாக்கியது யார்? அதோட வரலாறு கொஞ்சம் பார்ப்போமா? 1976 உக்ரைன்ல பிறந்தவர் தான் ஜான் கோம். இவருடைய தாய் இல்லத்தரசி, இவருடைய தந்தை கட்டிட மேலாளர். உக்ரைன்ல நிலைமை சரியில்லாததால் 16 வயசுல ஜான் கோமும் அவரது குடும்பமும் அமெரிக்காவில் தஞ்சம் அடைந்தனர். அமெரிக்க அரசு அளித்த மானியத்துல தான் அவங்க குடும்பமே நடந்துச்சு. ஜான் கோம் பள்ளி பருவத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். அத்தியாவசிய தேவையை சமாளிக்க ஜான் கோம் பகுதி நேர வேலைக்கு போனார் மற்றும் அவருடைய தாய் குழந்தை பராமரிப்பு வேலைக்கு போனார். ஆனால் அவரது தந்தை உக்ரைன்லேயே இருந்து விட்டார். சில காலத்திலேயே அவரது தந்தையும் மற்றும் தாயும் தவறிவிட்டனர். கல்லூரியில படிக்கிறப்போ யாஹூ நிறுவனத்துல இன்டர்நெட் சர்வரோட பாதுகாப்பு சோதனையாளராக பகுதி நேர வேலைக்கு சேர்ந்தார். பின்பு கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு யாஹூல முழு நேர வேலைக்கே சேர்ந்து விட்டார். அப்போதான் பிரெயின் ஆக்டன் என்பவரை பார்த்தார். இவங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க. பின்பு ஜான் கோம் ராஜினாமா செஞ்சுட்டு FBலயும் ட்விட்டர்லயும் வேலைக்கு விண்ணப்பித்தார். அவருக்கு போதுமான திறமை இல்லைன்னு எந்த கம்பெனிலயும் வேலைக்கு எடுத்துக்கல. அப்போ எல்லாம் SMS அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மேலும் அதுக்காகிற செலவும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இதை எளிமையாக்க ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கலான்னு ரெண்டு பேருமே முடிவு செஞ்சாங்க. அந்த ஆப் பேர் தான் வாட்ஸ்அப். இதோட நோக்கம் என்னன்னா, போன் பேசுபவர் பேசும் நிலையில இருக்கிறாரான்னு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு உறுதி செஞ்சுக்கலாம். ஆனா இது மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. இவங்க ரெண்டு பேருமே மனம் தளராம புதுமையான நிறைய விஷயத்தை புகுத்தி மீண்டும் புதிய வெர்ஷனை வெளியிட்டாங்க. இவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. ஆப்பிள் ஐபோனுக்கு 2009 நவம்பரும், ஆண்ட்ராய்டு போனுக்கு 2010 ஆகஸ்டும் வாட்ஸ்அப்பை லான்ச் பண்ணாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்த Facebook 1.25 லட்சம் கோடிக்கு வாட்ஸ்அப்பை வாங்கியது. ஒருவேளை ஜான் கோம் Facebook இல்ல ட்விட்டர்ல வேலைக்கு எடுத்திருந்தா வாட்ஸ்அப்னு ஒன்னு வந்திருக்குமா என்பது சந்தேகம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.